ஹாய் ஹலோ வெல்கம் டு பிரின்சி குக்கிங். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து பாஸ்தா ரெசிபி. க்ரீமியான டேஸ்டியான பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக செய்யலாம். அதே போல் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெந்து வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப கொலைய விட்டுறாதீங்க, ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துட்ட பிறகு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு பல் சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக நான் நறுக்கி எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பொன்னிறமாக நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து ஒரு தக்காளி வந்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிப்பாங்க. இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே போல் எடுத்து வச்சுருக்க சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் வந்து நீங்கள் துருவி வேணால் சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே சேர்த்துருக்கேன். மெல்ட் ஆகி வரும். அதே போல் வேக வச்சுருக்க பாஸ்தா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சீஸும் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு. அதே போல் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஆர்கானோ சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் பாஸ்தாக்கு. கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீஸும் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு பாருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் பார்த்துட்டு. சிம்பிளாக ஈஸியாக வந்து வீட்டில் வந்து க்ரீமியான டேஸ்டியான பாஸ்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்டில் தெரியுங்க. மேலே வந்து லைட்டாக சீஸ் வந்து துருவி சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி சிம்பிளாக ஈஸியாக வந்து வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சின்னா மறக்காத என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.